சின்னோண்டு புள்ள கணக்காக இருந்தா இப்போ கல்யாணம் வயசு வந்துட்டு நிச்சயதார்த்தம் முடிஞ்சா அங்கிட்டு கல்யாணம், அப்புறம் பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிடுவா. நம்ம நினச்சப்பையா வரப்போப்பறா. என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளை பிறந்தாலே இப்படி தான் அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தா அது பாட்டுக்கும் போயிடும். பிறந்தா கஷ்டமாக இருக்கும். போ, ஆம்பளை பிள்ளைனா வீட்டோடையே இருக்கும். பொம்பளை பிள்ளைய அடுத்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குல்ல. கைக்குள்ளேயே இருந்து வளர்த்தாச்சு. இப்போ கல்யாணம் பேச்சு எடுத்தோன்னைக்கு ஒரு பக்கத்து சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கத்து கஷ்டமாகவும் இருக்கும். நம்ம பொண்ணு அங்கே போகிறாளோ, என்ன பண்ணுறாளோ, கேது பண்ணுறாளோன்னு அதே நினைப்பா இருக்கும். என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளையானா அப்படிதான். ராணி, என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இவ்வளவு சத்தமா புலம்பிக்கிட்டு இருக்க? ஏங்க வாங்கங்க, ஏங்க உங்களுக்காண்டி தான் உட்காந்துருக்கேன், சரி சொல்லணும்ட்டு வாங்க. என்ன ராணி, என்ன செய்தி சொல்ல போற? ஏங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்கங்க, வர 21ஆம் தேதி நல்ல நாளாக இருக்குங்க, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறவங்க. அதை சொல்லுண்டு தான் நான் உட்காந்துருக்கேன். அப்படியாம்மா, நல்லதும்மா. நீ ஆசைப்பட்டாப்லே தானே நடக்குது. ஏம்மா நினைச்சு கவலைப்படுற? ஏங்க என் கவலை அது இல்லைங்க, கைக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டோங்க. இப்போ திடீர்னு அடுத்த வீட்டுக்கு போகுது. நம்ம நினச்சோன்னைக்குமாங்க போய் பார்த்துட்டு இருக்க முடியும்? எப்போயாச்சும் தானே போக முடியும், உடனேவா போயிட்டு இருக்க முடியும்? போனாலும் அவங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும்னு. இதே நம்ம பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியலைங்க. இப்போ கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. அதை நினச்சி தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். ரெண்டும் பொட்ட பிள்ளையா போச்சு, என்ன பண்ணுறது, அதை நினச்சி தாங்க புலம்பிக்கிட்டு இருக்கேன். விடு ராணி, நம்ம கையில் என்ன இருக்கு? விடு, நினச்சப்ப வந்து பார்த்துட்டு போவா. நம்மளும் நினச்சப்போ போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோம். அதுக்காக என்ன ராணி பண்ண முடியும்? சரி சரி, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் வேற என்ன சொன்னோமா? அதாங்க உங்களுக்கு சம்மதமாக டேட்டெல்லாம் ஓகேவான்னு கேட்டவங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டேங்க. அப்புறம் என்னங்க, நல்ல நாள் ஜோசியக்காரை பார்த்து சொல்லும்போது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமாங்க? அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டேங்க. அப்படியா ராணி? சரி சரி ராணி, சரி ராணி. அப்புறம் என்னென்ன வாங்க வேண்டியது எல்லாம் என்ன பார்த்து பண்ணிட்டியா? ஏங்க மாப்பிள்ளைக்கு நகை எடுக்கணுங்க, பொண்ணுக்கு கொஞ்சம் நகை எடுக்கணும், ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணுங்க, கொஞ்சம் தட்டு தம்பளம் ஜாமம்லாம் வாங்கணும், சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாமான் வாங்கணும், எல்லாம் இருக்குது, வேலை இருக்குங்க. அப்புறங்க உங்கள் அக்காவுக்கெல்லாம் சொல்லிடுங்க. எங்கள் வீட்டிலலாம் நான் சொல்லிடுறேங்க, ஃபோன் அடிச்சு தான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது, நேரம் இல்லைல்ல, இன்னும் ஒரு 3 நாள் தானங்க இருக்குது எங்கேஜ்மெண்ட்டுக்கு. அதனால எல்லாம் ஃபோனில் சொல்லிடுங்க. அப்புறம் வந்து சின்ன பொண்ணு சாயங்காலம் வர சொல்லியிருக்காங்க, அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடுறாங்க. நாளைக்கு போய் ஜாமம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நேரம் இல்லை பற்றியலா. சரிம்மா சரிம்மா, சரி நீ ஆக வேண்டியதை பாருமா. ஐயோ, நான் வேறங்க வந்தவங்களை தண்ணி கூட குடிக்கிறீங்களான்னு கேட்காம நான் வச்சு புலம்பிக்கிட்டு இருக்கேன். சரி சரி வாங்க. வேண்டாம் ராணி, நான் கம்மு கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன் ராணி. டீ குடிச்சிட்டு ஒரு வடை ஒன்று தின்னுட்டு வந்தேன். அது ஒரு மாதிரியா இருக்கு. வேண்டாம், நீ மற்ற வேலையுள்ள பாரு. எனக்கு எதுவும் வேலை இருந்தால் சொல்லுமா, நான் போய் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, நீ போய் வேலையை பாரு. சரிங்க சரிங்க, அடுப்பங்கரையில் கொஞ்சம் வேலை இருக்குங்க, அதை பார்த்துட்டேன்னா சின்ன பொண்ணு 4 மணி எல்லாம் வரேன் இருக்காளுவ. போய் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடுறேங்க. சொல்லிட்டு வந்துட்டா நாளைக்கு வருங்க, சாமான் வாங்கிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். என்னங்க? சரி ராணி, நீ சொன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நீ ஆக வேண்டிய வேலையா பாரு. ஆமா ராணி, எங்க இந்த சந்தியாவையும் காணும், எங்க இந்த சோனியும் காணும், ஒருத்தரையும் காணும். புள்ளே எங்கம்மா? ஒருத்தரையும் நான் வந்ததுலேருந்தே பார்க்கல, வெளியில வரல. என்னம்மா பண்றாளுவ? எங்கிட்ட போனதான் வாங்கி கொடுத்துட்டே, அதை வீடியோ என்னமோ வச்சு வீடியோ பார்த்துட்டு இருக்காளுவங்க. பார்க்கட்டு விடுங்க. சரிம்மா சரிம்மா, நீ போய் பாரு ஆக வேண்டியது. மக்கா சந்தியா, மக்கா, மக்கா சந்தியா. அப்பா என்னாச்சுப்பா, ஏப்பா கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை மக்கா, சாப்பிட்டியா? என்ன பண்ணுறேன்னு கேப்புண்டு தான் கூப்பிட்டேன். சரிடாம்மா, நீ போய் பாரு. அப்பா சாப்பிட்டாச்சுப்பா, சும்மா ரூம்ல நானும் சோனிப்பா பேசிட்டு இருக்கோம். சரி மக்கா, சும்மா தான் கூப்பிட்டேன், போ. சரிப்பா. அப்பா என்ன திடீர்னு கூப்பிட்டு பார்க்கணுங்கிறாங்க, என்னன்னு தெரியலையே. சரி. அம்மாடி சந்தியா, அம்மா கூட போய் உனக்கு பிடிச்ச கொஞ்சம் நகைகளை எடுத்துட்டு வாம்மா. 21ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம்னு, அதுக்கு தேவையான நகைகளை அம்மாவோட எடுத்துட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே நேராக கடைக்கு வந்துடுறேன்.
சரிங்கப்பா, நான் போய் அம்மா கூட எடுத்துட்டு வரேன். அம்மா, கொஞ்சம் சின்ன பொண்ணு அத்தைங்கெல்லாம் வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா? அம்மா, சின்ன பொண்ணு அத்தையெல்லாம் வர சொல்லுங்கம்மா. மக்கா அவளோட அழைச்சிக்கிட்டு தான் மக்கா போகணும். அவளும் இல்லாமல் என்னத்தை நம்ம போய் எடுக்க போகிறோம்? மக்கா அவளோட்ட எல்லாம் சொல்லிட்டேன். நீ கொஞ்சம் ரெடியாகி வந்துட்டீங்கன்னு வச்சுக்க, போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? நீ இல்லாமல் போனால் நல்லா இருக்காது மக்கா. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து அது நோட்டை இது நோட்டன்னு சொல்லிட்டு கிடப்பிய நீனும் உன் தங்கச்சியும். அதனால நீங்களும் வந்துங்கடி, போயிடுவோம். சரிம்மா, நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். அப்புறம் என்னங்க? என்ன ராணி, நான் போயிட்டு நேரா அங்க வந்துடுறேன். நீங்க கடைக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரியா? இல்ல ஆபீஸ் போகாம இருந்தா நல்லா இருக்காதுமா. நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க அங்கிட்டாக்க வந்துருங்க. எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துருமா. வேணா நான் காருக்கு சொல்லி விடவா? ஆமாங்க, பஸ்ல எல்லாம் அழைச்சிட்டு வந்தா செட் ஆகாது. காருக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் காரில் வந்துருவோங்க. கொஞ்சம் காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போறீங்களா? சரிம்மா சரிம்மா, நான் போறேன். மக்கா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். சரியா? சரிங்கப்பா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ராணி, வரேன் ராணி. பத்திரமா பிள்ளைகளை அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமா வரணும். சரிங்க, நீங்க போங்க. மக்கா, லட்சுமி அத்தைக்கு ஒரு போனை போட்டு கொடுமா. லட்சுமி அத்தைக்கு சொன்னேன், அவள் மாலை கட்டி போட்டுட்டு வாரந்துச்சு. என்ன ஆளே காணும். கொஞ்சம் சொல்லிடுமா. மானை வேற கருத்துக்கிட்டு இருக்கு பத்தியா, மாலை வராப்புல இருக்கு. நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. சரிம்மா, அந்த போன் போடுறேன். அம்மா, ரிங் போகுது, போன் பிடிங்க. இந்தாங்க. ஹலோ லட்சுமியா? லட்சுமி, கொஞ்சம் வந்துடுடாமா. மாட்டை கொஞ்சம் கட்டி போட்டுட்டு உங்க வீட்டுக்காட்டு சொல்லிட்டு வாமா. வர முன்ன பின்ன ஆகும். ராணி அக்கா, நான் வந்துட்டேன்க்கா. இங்க திரும்பி பாருங்க, உங்க வீட்டு பின்னாடி தான் இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஏட்ட பின்னாடி இருக்கியா? அக்கா, ராணி அக்கா. அம்மா இங்கனுக்குள்ள எங்க போனா? சரி, வைக்கிறேன்டாமா. சரிம்மா, வந்துட்டியா? சரி, வாங்கம்மா போவோம். என்ன ராணி அக்கா, அவ்வளோ வந்துட்டாளுவல? என்ன, நானே ஆடு மாடை கட்டி போட்டுட்டு வந்துட்டேன். இவ்வளவு என்ன பண்றாளுவ? நேரத்தோட கடைக்கு நகை கடைக்கு போனாதான் அக்கா கொஞ்சம் நல்ல முன்ன பின்ன பார்த்து எடுத்துட்டு வரலாம். மானம் வேற கருத்துக்கிட்டு மழை வருது பத்தியெல்லாம். நொசு நொசுன்னு வேற மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் விட்டுருக்கு. போயிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லக்கா. ஆமாம்மா, சரி, இவ கிளம்பட்டும்மா. நம்ம போய் அந்தால நிப்போம். ஏட்டி மக்கா, எங்கடி அவ? இந்த சோனி எந்தால போய் தொலைவான்னு தெரியல. இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி அதுக்கு சுற்றி வாரா. 7 அந்த வயசாயிட்டு. அடுத்து போனா அவளுக்கு கல்யாணம். என்னதான் பண்றான்னு தெரியல. அம்மா, நான் அவளை கூப்பிட்டுக்கிறேம்மா, நீங்க போங்க. மக்கா, நேரத்தை கடத்தியாதான் சொல்லிவிட்டேன். சின்ன பண்ண இப்போ வந்துருவாளோ. நான் இப்போ சத்தம் வைப்பேன், நீ வெளியில வரணும் ரூம் போட்டு. அம்மா, நீங்க போங்கம்மா. ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேம்மா, நீங்க போங்க. அக்கா, அவ வருவா பாங்கக்கா. நம்ம போய் அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். வரமா வரமா. மாமாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? டூட்டிக்கு போயிருப்பாங்களா? இல்லை இல்லை, நேற்று சொன்னாங்களே அவங்களும் நகை எடுக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அம்மா. அதனால நான் வேலைக்கு ஹாஸ்பிட்டல் போகலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க நைட்டு என்கிட்ட. நான் தான் தூக்க கலகத்தில் சரியாக புரிஞ்சிக்கல. சரி, ஒரு வேளை அவங்க வீட்டில் இருந்தால் நம்ம வர சொன்னால் வருவாங்கல்ல, பார்க்கலாம்ல. சரி, ஒரு கால் பண்ணி பார்ப்போம். சொல்லுடி பண்ணாட்டி, என்னடி திடீர்னு கால் பண்ணியிருக்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் கால் பண்ணேன். என்ன பண்றீங்க? ஏம்மா, நான் தான் இது சொன்னேன்ல, அம்மாலாம் கொஞ்சம் நகை எடுக்கணும், ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், ஜாமான் வாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதனால கொஞ்சம் கிளம்பி இருக்கேம்மா. கிளம்பி இருந்துட்டு கொஞ்சம் லேப்டாப்ல ஒர்க் இருக்கு பார்த்துட்டு இருக்கேம்மா. ஏன், என்ன விஷயம்? எது செய்தியா என்ன? இல்லைங்க, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் நகை எடுக்க போகிறாங்க. கூட நானும் போகிறேன். அதான் சரி, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஏய் குல்ஃபி, நானும் அதாண்டி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினச்சாப்லே நீனே கேட்டுட்ட. சரிடாம்மா, நீ எந்த கடைக்கு போகிறன்னு மெசேஜ் பண்ணு. எங்கள் வீட்லேயே நான் அங்கேயே கூட்டிகிட்டு வரேன். சரியா? ஏங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வரீங்களா? எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தால் நம்ம எப்படி பார்க்குறது? கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குல்ல. நீங்கள் மட்டும் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஓ மேடம், அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? தனியாக மீட் பண்ண நினைக்கிறீங்களா? அப்போ சரி, உங்கள் வீட்டில் எல்லாரையும் கடைக்கு போ சொல்லிட்டு நீ எனக்கு கால் பண்ணு, நம்ம தனியாக மீட் பண்ணலாம். சரியா? ஷோ மாமா, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த நினைப்பு தான். எப்படி என்னைய மட்டும் தனியாக விடுவாங்க? எனக்கு தானே நகை எடுக்க போகிறது, என்னைய மட்டும் இப்படி தனியாக விடுவாங்க? ஷோ மாமா, மக்கு மாமா, என்ன? ஆமால்ல. சரிம்மா சரிம்மா, சரி, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடு, வரேன். ஓகேவா? செல்ல குட்டி.
சரி சரி நான் கூப்பிட்றேம்மா. சரி யாராயிட்டு அம்மா கத்த போகிறாங்க, நான் கிளம்புறேன். பாய். பாய் செல்லம், என்ன திடீர்னு ஃபோன் வைக்கிறா? ஃபோன் வைக்கும்போது உன்னை கேட்பேனே, மறந்துட்டியா என்ன? செல்ல குட்டி, லவ் யூ. பாய். ஓகேம்மா, லவ் யூ. டேய் அண்ணா, டேய் அண்ணா ஒண்ணுதான்டா. ஏடி ஏன்டி அலற? என்னடி உனக்கு? டேய் அண்ணா, அம்மா நீ கிளம்பிட்டியான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. கிளம்பிட்டேன்னா கார் எடுத்து வெளியில விட சொன்னாங்க. சீக்கிரம் போகணுமாண்டா. என்ன அவன் ஆள் கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்கியா என்ன? முக்கப்படுத்து போதும், சரி கிளம்பு. டே மண்டையில நங்குன்னு குத்திப்பேன் குத்தி. உனக்கு தெரியுமாடி நான் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கேன்னு? லூஸு லூஸு, அடிச்சு ஓடியே போயிரு. நான் வரேன், நீ பொடி. அப்ப என்ன பார்த்துட்டு இருக்க? கூப்பிடுறதுல காதுல இடுவாங்க. சரி சரி நீ கிளம்பி வாடா, அம்மா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நேரம் ஆயிட்டு நீ சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சீக்கிரம் வா. ஏய் வரேன் போடி. இப்ப நீ மட்டும் வரல, வந்து இந்த லேப்டாப் தூக்கிட்டு ஓடிடுவேன். எந்திரிச்சன வச்சுக்க கொன்னே அப்படிவேன். ஓடியே போயிரு. போடா அண்ணே. பா தம்பி ரகு, கிளம்பிட்டியாப்பா? நம்ம போலாமா? கொஞ்சம் சீக்கிரம் போனாதாயா கொஞ்சம் நகை எடுத்துட்டு கொஞ்சம் வர்றதுக்கு நல்லா இருக்குமா. கிளம்பிட்டியாம்மா? போலாம். எது வேலை இருக்கா என்ன? அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, சும்மா தாம்மா லேப்டாப்பில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, முடிச்சிட்டேன். மீதி இல்லதை வந்து பார்த்துக்கிறேன். சரி போகலாமா? நீங்கள் போங்க, நான் கார் எடுத்து விட்றேன். சரிம்மா, கொஞ்சம் லேட் ஆக்கிராம வந்துருமா. ஆ ஓகேம்மா. என் குட்டிம்மா வேற வரேன்ட்டு இருக்கா. இவங்கள வேற கடையில் அழைச்சிட்டு விட்டுட்டு நம்ம குட்டிம்மாவை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆசையாக கேட்டிருக்கா. போலன்னா சரியா கோவப்படுவா. ராணியக்கா எங்கடா அது வர சொல்லிட்டு ஒரு டைம் காணும். ஏமா சின்ன பண்ண இருந்தாலும் வாரேன். வர்றா, தாய் கிழவி எப்போ வந்துச்சு? எனக்கு முன்னாடி வந்துட்டு தாய் கிழவி என்ன முந்திக்கிட்டு வந்துட்டீல? அம்மா ஆரம்பிச்சிட்டாம்மா. இனிமே நான் வீடு போய் சேர்ற வரைக்கும் இதே பாடுதான். இவகிட்ட புடிஞ்சுக்கிட்டே சாவணும். ஏ சின்ன பண்ணு, இப்பதான் சின்ன பண்ணு வந்தேன். மாட்டவளை பிடிச்சி கட்டிவிட்டு ஏன் சின்ன பண்ணு நீ ஒண்ணு? சரி சின்ன பண்ணி எங்க நாலு முடி? எக்கா இந்த வந்துட்டேன். எம்மா என்ன ஓட்டம்? ஏக்கா ஏன் நாலு முடி சத்த நில்ல, வீட்டுக்குள்ளே வந்தீங்க இந்த ஓட்டம்? என்ன ஓட்டம்க்கா? விட்டுட்டு வீடுகளில் மட்டும் என்ன வேகமா வந்து எப்பா வந்து வேகத்துல வீட்டுக்குள்ள ஓடுறது தெரியாம ஓடிட்டு கிடக்குறேன். ஆமாடா. எங்கக்கா எல்லாம் கிளம்பிட்டீங்களா? ஓமா எங்க தம்பியா? ஏம்மா எதுக்கும்மா இப்படி முடியாந்த? உன்னைய விட்டுட்டா போறான்? ஏம்மா பொறுமையா வந்தானே. அது இல்லக்கா, ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன். நம்ம வெள்ளனையா போகணும். எதா இருந்தாலும் சீக்கிரம் போய் சீக்கிரம் எடுத்து வரணும். லேட்டா போய் ஆக்க பக்கம் எடுக்க கூடாதுக்கா. நம்மளால லேட் ஆயிரும் பார்த்தீங்களா? அதனால நான் பறந்துட்டு வந்தேன். சரி என்ன கிளம்புமா? சந்தியா புள்ள கிளம்பிட்டா என்னக்கா? கிளம்பிட்டாமா அந்த கூப்பிடுறேன் போங்க இருங்க. எப்பா நான் ஜஸ்ட் மிஸ் ஆனதை விட்டுட்டு போயிருப்பாளுவ. நம்ம பிளானிங் எல்லாம் கெடுத்து போயிருக்கோம். எப்படியும் ஓசிலே ஓட்டியெல்லாம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் அப்படி இப்படின்னு ஒரு மாசத்துக்கு இழுத்து அடிச்சு ஓசிலே தின்னலாம் பார்த்தேன். அதுக்கு நேரம் வந்துச்சே. என்ன நாலு முடி யோசிக்கிறிய? விட்டுட்டு போயிருந்தா ஓசிலையே இந்த ஒரு மாசத்தை பொங்காம ஆக்க இறக்காம ஓட்டியறலாம்னு நினைச்சிட்டு இருந்திய. விட்டுட்டு போயிருந்தா பிளான் எல்லாம் கெட்டு போயிருக்குன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? ஏக்கா நாலு முடி நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு காதல் வந்து என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லை சின்ன பண்ணி. காதல் வந்துட்டு தெரியல பண்ணலுக்கு ஒண்ணு இல்லை சின்ன பண்ணி. சும்மா அதை நீ கண்டுக்காத. நாலு முடி நீங்க என்ன வேணாலும் பேசிக்கிங்க. மூஞ்சி அப்படி வச்சுக்காதிய. ஓஞ்சி அப்படியே மூக்குல ஒரே குத்தா குத்தி அப்படியே என்ன வரத்து வாரா? ஏ அம்மா இவள்கிட்ட போயிட்டு கடைக்கு விட்டு வீடு திரும்ப வரைக்கும் என்னென்ன புரிந்து சாவரமோ தெரியல. பேதி எடுத்தவ என்ன பண்றது? நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும். அவ கிடக்குறா, போயிட்டு வரும் போ. மாடி சரியா சோனியே எடி கிளம்பிட்டீங்களா இல்லையா? கிளம்புவாளுவோ என்னத்தான் அப்படி மேக்கப் போட்டு கிளம்புறாளோ தெரியல. இடி வாங்கடி நேரம் ஆயிட்டு. அம்மா நான் கிளம்பிட்டேன். நான் அவ தான் வரல. பொண்ணு கிளம்பி பையாதாம்மா வரும். கொஞ்சம் நீங்க எல்லாம் உட்காருங்க ஆறாமரை. எடி சந்தியா நேரம் ஆயிட்டுமா வாமா. அம்மா நான் கிளம்பிட்டேன், போலாமா? ஏ மக்கா நல்ல கல்யாண கதை வந்துட்டு உனக்கு. ஆளு ரொம்ப வர மினி சூப்பரா இருக்கா. நல்லா இருக்க மக்கா, நல்லா இருக்க. சரி வாங்க எல்லாம் போவோம், நேரம் ஆயிட்டு. ஏடி அப்பாக்கு ஒரு போன் பண்ணுங்கடி. காரை அனுப்பி வச்சா வைக்கிறேன்னு சொன்னாரு. வந்துட்டானு தெரியலையே. ஏ அம்மா அந்த காரெல்லாம் முதலே வந்துட்டுமா? அந்த டிரைவர் என்ன முதல்ல காரணம் ஆறுன்னு அடிச்சாப்ல. நான் தான் இன்னும் கிளம்பிட்டு இருக்கவ. கிளம்பி அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தம்மா. சரி வாங்க போவோம். அப்படியா? சரி மக்கா நேரம் ஆகிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க. ஆமா கீதா, எங்க சின்ன பொண்ணு ராணியக்கா என்ன எங்க கார்ல கிளம்பி போறோளே?
ஏய் அம்மாடி உனக்கு தெரியாதா? நம்ம சந்தியா இருக்கால, சந்தியா அவ யாரையே லவ் பண்ணாலும் இந்த டாக்டர் பையனை லவ் பண்ணி அவங்களுக்கு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் வீட்டில். அப்புறம் அவ அப்பா சம்மதிச்சு அப்புறம் தான் இப்போ கல்யாணம் பேசி முடிச்சிருக்காப்ல. நல்ல வசதியான வீடா. அதுதான் இப்போ என்கேஜ்மெண்ட் வந்து 21ஆம் தேதின்னு சொல்லிக்கிட்டாப்ல. பொண்ணு மாப்பிளைக்கு நகை எடுக்க போறாப்ல. அப்படியா கீதா? எனக்கு தெரியாது கீதா, அதை உன்கிட்ட கேட்டுக்கலாம். பக்கத்துல தான் இருக்க, எனக்கு தெரியல. போ, உனக்கு எல்லாம் தெரியுது. எனக்கு என்ன தெரியும் பாத்திமா? நான் வந்து இந்த குழு காசு வாங்கினப்பா போன பத்தியெல்லாம் அப்பையில பேசிக்கிட்டோம், காதல் விழுந்துச்சு. எனக்கு வீடு வீடா கேட்கறதான் வேலையா? அப்பைக்கு காதல் விழுந்துச்சு. இல்லைன்னா எனக்கு யாரு சொல்லுவா? இந்த சின்ன பொண்ணு நாளை நம்பி அவ சொல்லுவாளாவே. அவகிட்ட ஒரு விஷயம் வாங்க முடியுமா? அவ மாமியா கிட்ட வந்து வாங்கிடலாம். அந்த நாளை நம்பிட்டு ஒரு விஷயம் வாங்க முடியாது. பெரிய ஆளு தெரியுமா? ஏ அம்மா, இந்த நாலு முடிட்டு அன்னைக்கு சட்டை வைக்க கொடுத்துருந்தேன், போய் வாங்க போறேன். என்ன ஏதுன்னு கேட்குற? ஒண்ணுமே தெரியாத போல. எனக்கு தெரியாது அப்படிங்கிறா தெரியுமா? எனக்கு குழு காசு வாங்க போகும்போது நம்ம வனரோசா சொல்லிக்கிட்டு இருந்தா, அதை வச்சுனா எனக்கு தெரியும். அப்படியா கீதா? சரி நல்லா இருந்தா சரி. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம், எப்படி மறந்துட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சரி. இது தெரியுமா இன்னொன்னு? அந்த டாக்டர் மாமா பொண்ணு இருக்குன்னு, அவ மாமா பொண்ணுக்கு இந்த டாக்டர் பேசினாப்லையும். மாமா பொண்ணு லவ் பண்ணிட்டு அந்த பையன் லவ் பண்ணலையும். அந்த பொண்ணு அன்னைக்கு தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சுன்னு இந்த வனரோசா சொன்னா. அதெல்லாம் உண்மையா என்னமோ தெரியல. நம்ம பெரிய எடுத்து விவகாரம் நமக்கு எது? சரி வா நம்ம போவோம். சரி வா போவோம். அக்கா எல்லாரும் வாங்கக்கா, உள்ள வாங்க. என்ன பாக்குறீங்க? செயின் பார்க்கணுமா, நெக்லஸ் பார்க்கணுமா, ஆரம் பார்க்கணுமா, இல்ல பிரேஸ்லெட் பார்க்கணுமா, செயின் பார்க்கணுமா, ரிங் பார்க்கணுமா, என்னக்கா பார்க்கணும்? ஏமா இந்த சத்த ஈரு. நாங்க கொஞ்சம் நகை பார்க்கணும். என்ன நகைன்னா ஒரு கல்யாண பொண்ணுக்கு தேவையான நகை செட்டெல்லாம் எடுத்து வைங்க பார்க்கணும். அப்படிங்களாக்கா? சரி. இந்த நகைத்தோட என்ன கூலிங்கா இருக்கு, குளுன்னு இருக்கு, நல்ல குளுன்னு இருக்கு. அதனால தான் இந்த மண்டை சேர்ந்து சிவப்பி மண்டை வந்து நல்ல வெள்ளைன்னு இருக்கு. அந்த ஏசிக்குள்ளேயே இருந்து. ஏ அம்மாடி, இப்ப அதது போது 2 நெக்லஸ் 600 எடுத்து வையுமா, போட்டு பாப்போம். அம்மாடி இன்னைய ரேட்டு என்னம்மா ரேட்டு போகுது? என்னம்மா சொல்லு மச்சத்த. அக்கா இன்னைய ரேட் வந்து என்னன்னா, 1 கிராம் வந்து 11,500 ரூபாய்க்கா. ஒரு பவுன் வந்து அக்கா ஒரு பவுன் ரேட் வந்து இன்னைக்கு 93,000 ரூபாய்க்கா. என்னக்கா எத்தனை பவுன் எடுக்கணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நான் எடுத்து கொடுப்பேன்க்கா. அம்மாடி ஒரு 2 பவுன் போல நெக்லஸ் எடுத்து கொடு. ஒரு 5 பவுன் போல ஒரு ஆரம் எடுத்து கொடுமா. முதல்ல இதை எடுத்து வை, நாங்க பாக்குறோம். ஓகேக்கா, இந்த எடுத்து தரேன். அக்கா இந்த நெக்லஸ் பாருங்க, எடுத்து போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? டிசைன் நல்லா இருக்கா? அந்த மாதிரி டிசைன் வேணுமா, வேற டிசைன் வேணுமா என்னன்னு பாருங்க. அந்த கொண்டாங்க பாப்போம், நல்லா இருக்கா கொண்டாங்க பாப்போம். ஏன் நாளும் பறக்காத, உனக்கு எடுக்கல சந்தியாவுக்கு எடுக்க வந்தது. இருக்கட்டுமா, சண்டை போடாதீங்க. அவன் வெளியில போனவன் எந்தால போனா தெரியலையே. ஏமா நாலுபடி நீங்க எடுத்து கொடுப்பாரு, நல்லா இருக்கான். ஏக்கா அதெல்லாம் முடியாது, சந்தியாவுக்கு முதல்ல போட்டு பார்க்கணும். அம்மாடி அரேஞ்ச் பண்ணிட்டேன். செத்த இரு, நான் போய் சந்தியாவில் அழைச்சிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த நெக்லஸ் யாருக்கும் கொடுக்க கூடாது. ஓகேக்கா, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, நான் வேற டிசைன் இருந்தா இவங்களுக்கு எடுத்து போறேன். அம்மாடி இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, நீ இதை எடுத்து வை. அடுத்த ஆரம் எடுத்து போடு. இந்த மக்கா சந்தியா எங்க போனா? பின்னாடி தானே வந்தாலும் 2 நேரம். எங்க போனாலும் தெரியல, போய் பார்த்துட்டு வருவோம். வாவ், செல்லக்குட்டி ரொம்ப அழகா கியூட்டா வந்திருக்கான்னு. ஓய் கொடுப்பேனே. ஏய் குல்ஃபி. யாரு மாமா வயசு குல்ஃபி கூப்பிட்டு இருக்கானே. ஐயோ, பார்க்கலாமா வேண்டாமா? எனக்கு முன்னாடியே வந்துட்டானோ? சரி பார்க்கலாம். துடிக்கும் முல்லை முட்டை கிருடி தேக்கு மர கூப்பிட்டுட்டே இருக்கான் மாமா. அத்தையெல்லாம் உள்ள போயிட்டாங்க. பார்த்துட்டா வர சொல்லி பேசிட்டு இருக்கேன்னு வச்சு தப்பா நினைப்பாங்களே. சரி ஒண்ணு நான் கொடுப்பேனே. காலையடி நான் கூப்பிடுறது உனக்கு தெரியும், தெரிஞ்சுட்டே திரும்பாம இருக்க. ஏய் கிட்ட வாடி இங்க. நான் பார்க்க மாட்டேன், நீங்க போங்க. நான் லேட்டா உங்களுக்கு கால் பண்றேன், அப்ப வாங்க. ஏய் குல்ஃபி, நானே வந்தேன்னா அங்க என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். நீ கிட்ட வாங்க. ஐயோ மாமா வேண்டாம், போங்க மாமா. ஏய் வர சொல்லிட்டு ஏன்டி இப்படி பண்ற? இப்ப வர்றியா இல்லையா நீ? சரி கோவப்படாதீங்க, வரேன். ஏய் குல்பி செல்லக்குட்டி, இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்குடி. ஏய் வாயே, பக்கத்துல வாடி. என்னது பக்கத்துல வரவா? ஏங்க இது கடைங்க, எங்க வந்து பக்கத்துல வர சொல்றீங்க? போங்க நன்ட்டு, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே நினைப்பு தான். போமா, நான் போறேன் உள்ள. யாராச்சும் தேடி வந்துட போறாங்க. நீங்க வேணா நான் தனியா இருக்கும்போது ஃபோன் பண்றேன், நீங்க கடைக்குள்ள வரீங்களா? இந்த கடைக்குள்ள வரேம்மா, ஒரு லைட்டா ஒன்று கொடுத்துட்டு போம்மா.
ஏய் ப்ளீஸ் டி, இப்படி பார்த்துட்டு எப்படி நீ சும்மா விடுறது? வாடி. செல்ல குட்டியில் வர முடியாதுமா, ப்ளீஸ்மா. திடீர்னு யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா வேண்டாம், ஒரு மாதிரியாக இருக்கும். யாரும் இல்லாதப்ப தரேன், சரியா? இப்போ வேண்டாம், இப்போ நான் போவா? இது ரோடுமா, புரிச்சிக்கோ. ஏய் ப்ளீஸ் டி, கிட்ட வாமா. நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், கிட்ட மட்டும் வா. ஐயோ, சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேம்மா. சரி இருங்க, வரேன். தினம் என்னை கொன்றாலும் என் காதல் மாறாதடி, விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. என்ன போதுமா? நீங்கள் நினச்சி அப்படியே கொடுத்துட்டீங்க. இப்போச்சும் உள்ளே போவா? இல்லை வேண்டாம். ஏய் குல்பி, இப்படியே இருடி கொஞ்ச நேரம். என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? சரி, நான் உள்ளே போயிட்டு கால் பண்ணுறேன், நீங்கள் லேட்டாக வாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே வீட்டில் அத்தை மாமாலாம் நகை எடுக்க வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே போங்க, நான் லேட்டாக கால் பண்ணுறேன். என்ன சரியாம்மா? சரிடி என் செல்ல குட்டி, நீ சொன்ன எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சரி போவா. லவ் யூ, பாய். அம்மாடி சந்தியா, ஏம்மா இவன் அம்மா கூப்பிட்டுட்டு இருக்காமா, நகையெல்லாம் எடுத்தாச்சு, நல்லா இருக்கான்னு வச்சு பார்க்கணுமா? ஐயோ, அத்தை பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏங்க போயிட்டாரன், பாய். ஏய் செல்லக்குட்டி பார்த்து போடி. ஓகேம்மா, லேட்டாக கால் பண்ணுறேன். அத்தை வரேன், போகலாம் அத்தை. சரி போயிட்டு லேட்டாக கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கால, அப்போ வரலாம்.